ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய பகுதிகளில் செயல்படக்கூடிய பள்ளிகளில் 2 விதமான கல்வி முறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படிங்கிற தகவல் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒன்று மாநில அரசின் வழிகாட்டுதலோடு மாநில அரசுடைய கல்வி திட்டம் செயல்பட்டு கொண்டே வருகிறது. அதே போன்று மத்திய அரசுடைய வழிகாட்டுதலுடன் மத்திய அரசுடைய சிபிஎஸ்இ முறையிலான கல்வி செயல்பாட்டு முறை பின்பற்றப்பட்ட வருகிறது அப்படிங்கிற தகவலும் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்னைக்கு நம்முடைய வீடியோல சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு தகவலை தான் நாம கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். சிபிஎஸ்இ பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள்ல சிபிஎஸ்இயின் அடிப்படையில் புதிய கல்விக் கொள்கை 2020 தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறது அப்படிங்கிற தகவல் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள்ல 2020 வரைவறிக்கையின் படியில் பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறாங்க. அது என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டா, ஆண்டிற்கு 2 பொது தேர்வுகள் என்னும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். பொது தேர்வை எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டிற்கு 2 முறை பொது தேர்வுகள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பொது தேர்வு பிப்ரவரி மாதமும் அதற்கு அடுத்த பொது தேர்வு மே மாதமும் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பிப்ரவரி மாதம் நடத்தப்படக்கூடிய பொது தேர்வையும் மே மாதம் நடத்தப்படக்கூடிய பொது தேர்வையும் 2 பொது தேர்வையும் ஒரு மாணவன் எழுத விரும்பினால் எழுதிக் கொள்ளலாம், அல்லது பிப்ரவரி மாதம் நடத்தப்படும் பொது தேர்வை மட்டுமே எழுத விரும்பினாலும் எழுதிக் கொள்ளலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக 2 பொது தேர்வையும் எழுதக்கூடிய மாணவர்களில் 2 பொது தேர்வுகளில் எந்த பொது தேர்வில் அதிகமான மதிப்பெண் கிடைக்கிறதோ அதனையே தங்களுடைய இறுதி மதிப்பெண்ணாகவும் எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பொது தேர்வு டோட்டல் மார்க்கை தவிர கணிதம், அறிவியல் மற்ற பாடங்களில் மட்டும் பொது தேர்வுக்கு தங்களுடைய மதிப்பெண்ணை அதிகரிக்க விரும்பக்கூடிய மாணவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சிபிஎஸ்இ போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தவிர இந்த பொது தேர்வு, இந்த 2 பொது தேர்வு, ஆண்டிற்கு 2 பொது தேர்வு என்கிற இந்த முறை வருகிற கல்வியாண்டு 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டிற்கு 2 பொது தேர்வு அப்படிங்கிற இந்த தகவல் பல்வேறு கல்வியாளர்களால், பல்வேறு ஆராய்ச்சியாளர்களால் மாணவர்களுக்கு அதிகமான அழுத்தத்தை தரும், மதிப்பெண் மோகத்தை ஏற்படுத்தும் என்று பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் இந்த பொது தேர்வு முறையில் நடைபெறுகிற இந்த மாற்றத்தை தான் நாம மக்கள் மத்தியில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். பை பாய்.